அனைவருக்கும் வணக்கம். சாதாரணமாகவே அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாத அமாவாசையுமே சிறப்பு தாங்க. அதில் முக்கியமாக தை மாத அமாவாசை, புரட்டாசி மாத அமாவாசை இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னோருக்கான கடமைகளை செய்வோம். அதில் 2026ஆம் ஆண்டினுடைய தை மாத அமாவாசை நெருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் இந்த நாளை தவற விடாமல் இதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற அமாவாசைகள் எல்லாம் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த தை மாத அமாவாசையில் இப்படி நாம் கடைப்பிடிக்கும் போது எல்லா அமாவாசையும் கடைப்பிடித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தை மாத அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே முன்னோருடைய வழிபாட்டுக்கான நாள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்கிறாங்க. குறிப்பாக அப்படி முன்னோர்கள் நம்ம பூமிக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு, முன்னோர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் அளிக்கக்கூடிய தர்ப்பணம், தானம் இதையெல்லாம் ஏற்று பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வாங்க அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த அமாவாசையை நம்ம கடைப்பிடிக்கும் போது ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னலாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனிமே வரக்கூடிய இந்த நாட்களில் நம்ம இப்படி முன்னோருக்கான கடமையை கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து நம்மளுடைய தலைமுறையே காப்பாற்றப்படும். சரி, இன்னும் இந்த தை மாத அமாவாசை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். முக்கியமாக இந்த கஷ்டம் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கலாம். எதிர்மறையானதாகவே இருக்கும். நீங்கள் இந்த வேலை கிடைக்கணும்னு போகிறீங்க, அந்த வேலை கிடைக்கல. நல்லதாக இப்படி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அது கட்ட முடியல. பிள்ளைங்க உங்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. சுபகாரியம் இந்த வருஷத்துலையாவது நடத்திடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நடத்த முடியல. இப்படி உங்களுக்கு தடையும் தடங்கல்களும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம இப்போ தை மாத அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. இந்த நாளில் அதிகாலை 1:20 மணிக்கு துவங்கி ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:31 மணி வரை அமாவாசை திதி இருக்கும். சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷம். இந்த நாளில் முன்னோர்களினுடைய ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம், திலஹோமம், பிண்டதானம் இதையெல்லாம் தவறாமல் செய்யணும். இவை முன்னோர்கள் இறந்த போது செய்யப்படக்கூடிய சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள், கடற்கரைகள், புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்வதற்கு இணையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பலரும் தை மாத அமாவாசை நாளில் நாம் இந்த இடத்துக்கு போனாதான் நன்மை அப்படின்னு சொல்லி ரொம்பவே தூரமான இடங்களுக்கு போய் பயணம் செய்து கூட அவங்களுடைய கடமையை ஆற்றிட்டு வருவாங்க. அதில் தப்பு இல்லை. ஆனால் போக முடியாதவங்க நம்ம உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய ஆற்றங்கரை, அதே போல் ஒரு சிலருக்கு கடல், ஆறு இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா வீட்டில் இருந்தே கூட இந்த கடமைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு சிலர் காசி, ஹரித்வார், பிரயாக்ராஜ், திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம். இதனால் முன்னோர்களுடைய ஆசையை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் அமாவாசை நாளில், குறிப்பாக இந்த தை அமாவாசை நாளில் இது மாதிரி எங்கேயாவது போய் வழிபாடு செய்வீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் தை அமாவாசைக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் பெண்கள்லாம் என்னென்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆண்கள் விரதம் இருந்து மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். ஆனால் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. சுமங்கலி பெண்கள் மறைந்த தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக தர்ப்பணம் கொடுப்பதோ எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்தாலும் அது உயிருடன் இருக்கும் கணவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சேருமே தவிர மறைந்த தாய் வீட்டு உறவுகளின் ஆன்மாக்களை சென்று அடையாது. முக்கியமாக அமாவாசை நாளில் வாசலில் கோலமிடவோ வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரிக்கவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஒட்டடை அடிக்கிறது, விளக்கை சுத்தம் செய்கிறது, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இவையெல்லாம் செய்யாமல் இருக்கணும். அமாவாசை விரதத்துக்கு உணவு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாம பட்டினியாக இருக்கக்கூடாது. அதே போல் குளிக்காமல் இருப்பதும் வீட்டை சுத்தம் இல்லாமல் வைத்திருக்கிறதும் கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பெண்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை அமாவாசை விரதத்துக்கு சமைக்கும்போது மொத்தமாக 1008 வகையான காய்கறிகள் வைத்து சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பாலக்காய் ஆகிய 4 அல்லது ஏதாவது 1, 2 நம்ம சமைக்கணும். இந்த 4 காய்கறிகளை சமைத்தால் 1008 காய்கறிகளை சமைத்து படையலிட்டதற்கு சமம். அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த அமாவாசையில் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை, பாலக்காய் இது மாதிரி வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கும் பலன் சிறப்பாக கிடைக்கும். கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் இறந்த தன்னுடைய கணவர், தாய், தந்தை ஆகியோருக்கு பட்டினியாக இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க. இதுவும் சிறப்பு தான். இதே போல் சுமங்கலி பெண்களாக இருக்காங்க அப்படின்னா இறந்த தன்னுடைய தாய் தந்தையாக படையலிட்டு அவர்களுக்காக வழிபாடு செய்யலாம். அப்படி படையலிடுறவங்க வீட்டுக்குள்ளே வைத்து படையல் போடக்கூடாது. காரணம், அவர்களுடைய வீட்டு நிலைவாசலில் கணவர் வீட்டினுடைய குலதெய்வம், அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் இருப்பாங்களாம். இது மட்டும் இல்லாமல் அவர்களை தாண்டி தாய் தந்தையின் ஆன்மா வீட்டுக்குள்ளே வர முடியாமல் வருத்தம் அடையுமா. அதனால் சமையலறையில் ஒரு இடத்தில் வைத்தோ அல்லது வீட்டுக்கு வெளியில் தெற்கு புறமாக வைத்தோ படையல் போடலாம். அப்படி போடப்படக்கூடிய படையல் தான் தாய் தந்தையரை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறதால தான் முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, தாய் தந்தையரை போய் சென்று சேரும். அதே போல் விரதம் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிட்ட பிறகு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காலகாலமாக கடைபிடித்துட்டு வர விஷயந்தாங்க. குறிப்பிட்டு அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். அதில் முக்கியமாக இந்த தை மாத அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது அனைத்து மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமானது. முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காகங்கள் முன்னோர்களாக நாங்கள் கருதி வழிபாடு செய்கிறோம். முன்னோர்களுடைய அம்சம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடியவங்க காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கிறது நல்லதுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு காகங்களுக்கு உணவு அளிக்கிறது முக்கியத்துவத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நம்ம வைக்கக்கூடிய உணவை காகம் சாப்பிட்டா முன்னோர்களே ஆசீர்வதித்ததா ஐதீகம். அப்படிப்பட்ட காகம் நம்மளுடைய வீட்டின் முன்பு கத்துவது, அதே போல் இது போன்ற சகுனம் என்பதை தற்போது பார்க்கலாம். என்னென்ன சகுனம் அப்படிங்கிறது பார்க்கலாம். காகங்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும். முக்கியமாக அந்த காகங்கள் அப்படின்னு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது எந்த விலங்கு வந்தாலும் அது ஒரு நல்லது அல்லது ஒரு கெட்ட அறிகுறியை குறிக்கலாம். அதே போல் காகம் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. நம்ம வீட்டுக்குள்ளே காகம் வந்தால் அது என்ன வகையான சமிக்கையை அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணத்தின் போது உங்கள் வீட்டுக்குள்ளே காகத்தின் ஒரு உரத்த அலறல் உங்கள் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது. அதே போல் உண்மையில் இது உங்களுடைய வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் வர இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு சுபகாரியங்களுக்கு செல்லும்போது வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தால் நீங்கள் வேலையை வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறையான காரண காரியங்கள் இருக்குங்க. முக்கியமாக இவ்வளவு பெரிய நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த காகங்களுக்கு தை மாத அமாவாசைனா உணவு வைத்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த தை அமாவாசை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.